உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. எண்ணம், சொல், செயல் மூலமாக இன்று எதை நீங்கள் பிறருக்கு கொடுக்கிறீர்களோ அதை நாளை நீங்கள் 1000 திரும்ப பெறுவீர்கள். இந்த உங்கள் செயல் விளைவையே நீங்கள் கர்மா விதி தலையெழுத்து என்று கூறுகிறீர்கள். உங்களுடைய தலையெழுத்து உங்கள் நல்ல மற்றும் கெட்ட எண்ணம், சொல், செயல் மூலமாக உருவாகிறது. எண்ணம், சொல், செயல் மூலமாக நீங்கள் விதைக்கும் விதையை விதியாக, கர்மாவாக, தலையெழுத்தாக அறுவடை செய்கிறீர்கள். அதனால் எதை விதைப்பது என்பதில் கவனமாக இருங்கள். நீங்கள் விதைக்காத எதையும் நீங்கள் அறுவடை செய்ய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் விதைத்தது உங்களுக்காக விதைத்து இருந்தாலும், பிறருக்காக விதைத்து இருந்தாலும், அதற்கான அறுவடையை நீங்கள் மட்டுமே அறுக்க வேண்டும். நல்ல பொருளை அறுவடை செய்ய நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல் தேவை. வாழ்க வளமுடன்.